திவ்யா சாஷா அவர்கள் சமீபத்தில் அவருடைய தந்தைக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஃபோன் கால் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அண்ட் இந்த ஒரு பிறந்தநாளை அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுமே கொண்டாடி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் பிறந்தநாள். அதனாலேயே இந்த ஒரு பிறந்தநாளை மிக பெரும் அளவில் எல்லோரும் விமர்சையாக கொண்டாடுறாங்க. தளபதி விஜய் அவர்களோட டிவிகே கட்சி தொண்டர்கள் எல்லாமே ஆங்காங்கே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. நீர்மோர் பந்தல், அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் போன்ற விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் பிரமுகர்கள், நடிகர்கள், நடிகைகள், இது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட விஷயத்தை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில தளபதி விஜய் அவர்களுடைய பொண்ணான சாஷா அவர்கள் சமீபத்தில் அவருடைய தந்தைக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் குறிப்பாக சாஷா அவர்கள் அவருடைய தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கால் பண்ணிட்டு அப்பா இப்போ எங்கே இருக்காரு, வீட்டில் இருக்காரா இல்லை தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டாரா, அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னதாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்களாமா. மேலும் அவருடைய தந்தைக்கு ஒரு மெசேஜையுமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலியில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் தளபதி விஜய் அவர்களோட பையன் அவர் கூட பேச மாட்டாருங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போணுச்சு. ஆனால் அவருடைய பொண்ணு பேசலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. அண்ட் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயுமே அவங்க அவருடைய அப்பாவுக்காக வீடியோ ஒன்றையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாஷா அவர்கள் விஜய் சார் மேலே ரொம்பவே அன்பாக இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் இன்றைக்கி விஜய் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய வாழ்த்துக்களை அவங்களுடைய அப்பாவுக்கு ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவங்களாம் மீட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் சாரோட ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆசையாக மாறி இருக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலியாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஸ்வாசிகா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியாவில் அழுதபடியே போட்டிருந்த வீடியோ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 சாமி படம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. என்னுடைய ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு தியேட்டர்களில் ஓடும், இவ்வளோ ரசிகர்கள் அந்த படத்தை பாராட்டுவாங்க, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு நடிகையாக நான் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், என் படம் மிகப்பெரும் தியேட்டரில் ஓடணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது ரியல் லைஃப்பில் நடக்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. தமிழ் ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஸ்வாசிகா அவர்கள் பேசியிருந்தாங்க. லப்பர் பந்து படம் சூப்பர் ஹிட், மாமன் படமும் சூப்பர் ஹிட், அதை தொடர்ந்து பண்ணியிருந்த கருப்பும் ஹிட், இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 100 சாமியும் ஹிட். தமிழ் சினிமாவோட ஒரு சக்ஸஸ் ஹீரோயினாக அவங்க வலம் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.